வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகளை நன்கு பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், குறிப்பாக இந்த ஒரு பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய அந்த நரம்புகள் வலுப்பெறும் அப்படின்னா என்னென்ன பழங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வயதானவர்களுக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. இன்றைய இளம் தலைமுறையினர் கூட இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மிகவும் அவஸ்தைப்படுறாங்க தான். இப்போ இதன் மூலமாக அவங்களுக்கு நரம்புகள் வலுவிழந்து போகும்போது உடல்களில் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த பழங்கள், அந்த உணவுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பழங்களில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் அத்திப்பழத்துக்கு கொடுக்கலாம். அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை உங்களால் பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். அத்திப்பழம் சாப்பிடும் போது நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்த், அந்த வலிமை கிடைக்கும். உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அதுக்காக நீங்கள் அத்திப்பழத்தை தினமும் 1 அல்லது 2 பழங்கள் நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடும். அதாவது புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு வேண்டிய பலம் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கும். இதனால நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக தான் அத்திப்பழத்தை சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய அந்த நரம்புகளுக்கு பலம் சேர்வதால் ஒட்டுமொத்தமாக அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துருங்க. பிரண்டை கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். ஏன்னா உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி, ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ராங் பண்ணுற சக்தி பிரண்டைக்கீரைக்கு இருக்குங்க. அப்போ பிரண்டைக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டைக்கீரையை நம்ம எத்தனை நாள் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா அந்த வாரத்தில் 2 முறை நீங்கள் எப்போது எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் முன்னாடியே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அந்த ப்ராப்ளம் வராமல் முன்னாடியே நீங்கள் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரண்டைக்கீரை எடுத்துக்கலாம். அப்போ முன்னாடியே வர்றதுக்கு மட்டும்தான் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தான் பிரண்டைக்கீரை எடுத்துக்கணுமா, குணப்படுத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குணமும் படுத்தும். ஆனால் நாம ஏர்லியராக முன்னாடியே இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்குன்னா பிரண்டைக்கீரையை வாரத்தில் 2 முறை எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் பழங்களில் நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். எப்போதுமே பழங்களை நம்ம எடுத்துக்கிறோம்னா அதனுடைய முழுமையான அந்த விதைப்பகுதியை அப்படியே நம்ம சாப்பிட்றணும். அதை பழச்சாறுகளாக எடுத்துக்கிறது தவிர்க்கணும். ஒருவேளை பழச்சாறுகளாக நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கிறீங்கன்னா அதில் சர்க்கரை சேர்க்காம இயற்கையான இனிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. மாதுளம் பழம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணுது, நரம்புகளையுமே வலுப்படுத்துது. ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே குளிர்ச்சி பெற வைக்கிறதன் மூலமாக, அந்த உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதன் மூலமாக நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நெல்லிக்காய் நம்ம எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வீக்காக தெரியுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லிக்காய் மட்டும் ஜூஸாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பொடியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் நீங்கள் அதை சாப்பிட முடியாதவங்க நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் உங்களுக்கு கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலமே வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனுமே கிடைக்கும். அந்த இம்யூன் பவர் கிடைக்கிறதால எந்த நோயுமே உங்களுக்கு வராது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளாக குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் நம்முடைய ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துரும். வெற்றிலையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வெற்றிலையே நீங்கள் சாதாரணமாக மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்ள முடியும். வெற்றிலையை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கூடுதலாக நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாமே நீங்கள் தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதுவும் இப்போ வயசானவர்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சீரான இடைவெளியில் வெற்றிலையில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அந்த உடல் நரம்புகளை
நரம்புகளையும் வலுப்படுத்தும், செரிமானத்தையும் அந்த வயதான காலத்திலுமே பார்த்துக்கொள்ளும். ஸோ வெற்றிலை வந்து சீரான கால இடைவெளிகளில் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகளை வெற்றிலை பலப்படுத்தும். குறிப்பாக வந்து நீங்கள் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரையை வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கை கீரைக்கு உடல் நரம்புகளையே வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து, நமக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய மருந்து, இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தாக முருங்கைக்கீரை வந்து இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம குழம்புகள்லையும் சேர்க்கலாம், அதே போல் அவித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், முருங்கை பொரியலாக எடுத்துக்கலாம், முருங்கை பொடியாக கூட அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையை. இப்போ வாரத்தில் 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கும், ஒட்டுமொத்த உடல் நரம்புகளையும் வலுப்படுத்தும். இன்னும் கூடுதலாக அது கண் நரம்புகளை ஏதாவது ஒரு செல்கள் போயிட்டு பாதிக்குது அப்படின்னா அந்த செல்களை வந்து அழித்து கண் நரம்புகளை பாதிக்கும், அதாவது கண் நரம்புல பாதுகாக்கும். ஸோ இதனால் கண் நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த அழுத்தமெல்லாம் எதுவும் இல்லாமல் நரம்புகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு கண்கள் நரம்புகளுக்குள்ள ரத்த ஓட்டம் போகும்போது கூர்மையான கண் பார்வையை பெறுவோம். ஸோ கண் நரம்புகளும் உடல் நரம்புகளும் இணைந்தே நமக்கு பலம் பெறுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரை நமக்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்திக்கலாம். பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் சூடான பாலில் அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் வந்து கொடுக்கும். இப்போ பேரிச்சம்பழங்கள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலம் மட்டும்தான் வலுப்பெறுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, உங்களுடைய எலும்பு மண்டலமும் வலுப்பெறும், தசை மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது ஒட்டுமொத்த நரம்புகள், எலும்புகள், தசைகளை வலுப்படுத்தி கொண்டு உடலை மிகவும் நீங்கள் வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட உங்களுக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு உடல் எடை மெலிந்து காணப்படுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பேரிச்சம்பழத்தை சூடான பாலில் அரைத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மெலிந்த உடல் தேகம் வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும், கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பெறுவீங்க, அந்த நோய் தாக்கத்திலிருந்து நீங்கள் வந்து விடுபட்டுருவீங்க. குறிப்பாக உங்களுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். பழங்கள் நீங்கள் நரம்புகளை பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்தந்த பழங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயமும் கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் எந்த விதமான பழங்களாக இருந்தாலும் தினமும் ஒரு பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பழங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நல்லது தான். இப்போ பெரியவர்கள் வந்து ஒருவேளை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படியான இருக்கீங்க, சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கணும். வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். இளைஞர்கள் இப்போவே நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அப்போ பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு. அடுத்ததாக கீரைகள் வந்து நீங்கள் பழங்கள் போலவே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரைகள் நம்ம சொல்லும் போது கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகள் தினமும் உங்களுடைய உணவுகளை சேர்க்கணும். காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் வந்து காலை மாலை வேலைகளில் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதை பார்த்தீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடலாம், இல்லைனா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் கூட சுழற்சி அடிப்படையில் கீரைகளை சாப்பிடலாம். இப்போ பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரைலாம் நீங்கள் சாப்பிடும்போது அது நரம்புகளை பலப்படுத்தி தொடர்ந்து சுழற்சி அடிப்பில் இந்த மாதிரி கீரைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே இல்லாமல் உங்களுடைய உடல் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது தான் இந்த கீரைகள். இப்போ நீங்கள் இந்த உணவுகளோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் டீ காஃபி அதுமாதிரி என்ன எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் லவங்கப்பட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுடைய உணவுகளில் பூசணி விதைகள் சமைத்து சாப்பிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸில் வந்து வால்நட்ஸு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். ஃப்ரக்கோலி வகைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி என்று சொல்லக்கூடிய அந்த அப்புறம் ப்ளூபெரி பழம், அவகேடோ பழம் சொல்லுவோம், வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் ஆணை குய்யா. இதெல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகள் வந்து நன்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். அதனால் புற நரம்புகளினுடைய வலு குறையாமல் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நரம்பு மண்டலத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக பராமரிக்கிறதால நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.